This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. பெங்களூரில் சென்னை மற்றும் பெங்களூருக்கிடையே ஐபிஎல் போட்டி நடைபெற இருக்கும் சூழலில் இன்று மாலை மற்றும் இரவில் பெங்களூரில் 90% மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். இந்நிலையில் மைதானத்தில் விளையாடப் போவது வீரர்களா மழையா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், 90% பெங்களூரில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. மழை பெய்தால் என்ன நடக்கும்? பூங்குழலி, ஐபிஎல் தொடரினுடைய லீக் போட்டிகள் நாளையுடன் முடிவடைந்தாலும் கூட இந்த ஐபிஎல் தொடரினுடைய மிக முக்கிய போட்டியாக இந்த சென்னை பெங்களூர் அணிகள் இடையிலான போட்டி என்பது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த ஆண்டோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய வீரர் தோனி ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்தியாவினுடைய மிகப்பெரிய வீரர்களாக பார்க்கப்படக்கூடிய விராட் கோலி, தோனி இருவரும் நேருக்கு நேராக விளையாடக்கூடிய கடைசி போட்டியாக இது பார்க்கப்படுவதாகவே கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக இந்த போட்டியின் மீதான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அது இன்னொரு புறம் பார்த்தோம்னா இந்த போட்டியில பெங்களூர் அணி சென்னை அணியை 18 ரன்களுக்கு மேல வித்தியாசத்துல வெற்றி பெற்றால் அவர்கள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவார்கள். இந்த போட்டி மழையின் காரணமாக பாதிப்படைந்து ஒரு புள்ளி பெற்றால் கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்க்கு செல்வார்கள். எனவே ஒரு அரையிறுதி போட்டி எவ்வளவு முக்கியத்துவமோ அதே போன்று இந்த போட்டி மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக இருக்கக்கூடிய சூழல தான் தற்போது பெங்களூர்ல இன்று இரவு மழைக்கான வாய்ப்பு அதிகமா இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கார். அதே போன்று நேற்று பார்த்தோன்னா ஐஎம்டி சார்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில ஏற்கனவே பெங்களூர்ல இன்று ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது சொல்ல அது மஞ்சள் நிற எச்சரிக்கையா இருந்தது. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் இரவு 10:56க்கு முன்பாக மழையின் குறுக்கிட்டாலும் இரவு 10:56க்கு முன்பாக போட்டி தொடங்கும் பட்சத்துல ஓவர்கள் குறைக்கப்பட்டு போட்டி நடத்தப்படும். 10:56 கடந்த பிறகும் போட்டியில ஒரு பந்துக்குள் கூட வீசப்படவில்லை என்றால் 2 அணிகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் என்பது வழங்கப்படும். பெங்களூர் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் நவீன வசதிகள் இருப்பதன் காரணமாக மழை பெய்தாலும் கூட 15 நிமிடங்கள்ல போட்டி தொடங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளுமே அந்த மைதானத்தில் இருக்கிறது. இருப்பினும் மழை என்பது 10:56க்கு முன்பாக நிற்கும் பட்சத்துல போட்டி நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லையென்றால் போட்டி ரத்து செய்யப்பட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். இருப்பினும் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிரிக்கெட் அரங்கும் உற்று நோக்கக்கூடிய இந்த போட்டி மழை குறுக்கீடு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக தோனி, விராட் கோலி போன்ற சென்னை இந்தியாவுடைய முன்னணி நட்சத்திர வீரர்கள் ஐபிஎல் போட்டியில நேரடியாக மோதக்கூடிய ஒரு கடைசி போட்டியாக பார்ப்பதால் இந்த போட்டிக்கான முக்கியத்துவம் மிக அதிகமாக இருக்கிறது. போகுது விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானகுமார். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.